மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் வந்து இந்த 54th கவுன்சிலில் ரெக்கமெண்டேஷன் வந்து நிறைய டேக்ஸஸை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராப்புக்கு வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து எஃப்சிஎம்மில் இருந்தது, இப்போ அதை வந்து ஆர்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்சிஎம் வந்து ஸ்க்ராப்பில் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் டு சப்ளை ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் ஸ்க்ராப் பை அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் டு ரிஜிஸ்டர்ட் பர்சன். இப்போ நான் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், நான் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஸ்க்ராப்பை சேல் பண்ணுறேன் அப்படின்னும் போது, என்கிட்ட இருந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆர்சிஎம்மில் ஸ்க்ராப்புக்கான டேக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து 54th கவுன்சிலில் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அதே சேம் டைம் வந்து டிடிஎஸ் ஆன் 2% ஆஃப் சப்ளை ஆஃப் மெட்டல் ஆஃப் ஸ்க்ராப் அப்படின்றது வந்திருக்கு. இது வந்து என்ன டிரான்சாக்ஷனாக, B2Bயில் மெட்டல் ஸ்க்ராப் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது டிடிஎஸ் 2% ஜிஎஸ்டியில் அப்ளிகபிள். இதுவும் இந்த 54th கவுன்சிலில் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.